வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸில் ரீசனிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஆர்டர். ஸோ டிக்ஷனரி ஆர்டர் இந்த டாபிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சிருந்தால் போதுமானது. டிக்ஷனரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, இப்போல்லாம் வந்து நிறைய பேர் மொபைலில் தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னால் புக்கு மாதிரி இருக்கக்கூடிய டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும், ஏபிசிடி அந்த வரிசையில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாபிக். மொத்தமே ஒரு 6 கொஷினாக நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போகுது. எல்லா கொஷினுமே இது வரைக்கும் ஆர்மியில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, ஆர்மி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஒரு சில டாபிக் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நான் அடிஷ்னல் கொஷின் கொடுப்பேன். ஏன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையானதை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிம்பிளாக தான் இந்த சீரீஸ் வந்து கொண்டு போக போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம கொஷினுக்கே போயிடலாம். ஓகே, கொஷின் நான் எப்படி டீச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த ஆர்டர் இன் விச் தே அப்பியர் இன் த டிக்ஷனரி. கொடுக்கப்பட்ட சொற்களை, அகராதி அப்படிங்கிறது டிக்ஷனரி. ஓகே, அகராதியில் தோன்றும் வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 5ஐயுமே வந்து நம்ம கரெக்டான ஆர்டரில், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வரும், எந்த வார்த்தை ரெண்டாவது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கனாலே முதல் லெட்டர் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாமே எஃப்ல வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த எஃப்ஐ மட்டும் வச்சுக்கிட்டு எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ரெண்டாவது லெட்டரை பார்க்கணும். ரெண்டாவது லெட்டர் பாருங்கள், எல்லாமே ஏ. அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நம்ம மூணாவது லெட்டருக்கு வரணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா அதை விட்டுருங்க, அடுத்தடுத்த லெட்டரை பாருங்கள். இப்போ மூணாவது லெட்டர் எம் என் ஆர் என் டி. ஓகே, இதில் எல்லாமே வேற வேறையாக தான் இருக்குது. என் மட்டும் 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த எம்என்ஆர்என்டி இதில் ஏபிசிடி வரிசையில் எது ஃபர்ஸ்ட் வரும்? எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். எம்முக்கு அப்புறம் என், அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ வரக்கூடிய வார்த்தை இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்க. ஒன்றாவது வேர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆப்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3215 அப்படின்னா 32145னா 3 தான் ஃபர்ஸ்ட் வரும், 2 ரெண்டாவதாக வரும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தை மூணாவதாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்டு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது இதுதான். ஓகே, 1ல் தான் அது ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆன்சர். இவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷினே சிம்பிளாக இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. அப்படின்னா நான் தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இதை கணக்கிலே எடுக்க வேண்டாம். அடுத்து எது வரும் அப்படிங்கிறத பாருங்கள். எம்முக்கு அப்புறம் என்ன வரும்? என் வரும். ஓகே, என்ஆர்என்டி தான் இருக்குது அடுத்து. ஸோ எம்முக்கு அப்புறம் என் தான் வரும். நீங்கள் எம்முங்கிறதே பார்க்க வேண்டாம். இந்த 4ல் எது ஃபஸ்ட்டு வரும்? என் தான் வரும். பட் என்லேயே வந்து பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 வார்த்தையில் மட்டும் அடுத்த லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஏ, இங்கே சி. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? ஏபிசிடி வரிசையில் பார்த்தோம்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, அப்படின்னா இதுதான் வந்து இந்த 4 வார்த்தையில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து ரெண்டாவது வார்த்தையாக இருக்கும். ஓகே, இப்போ மிச்ச 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, 3 வேர்ட்ஸில் ஆர்என்டி இருக்குது. ஓகே, மொதல் 2 லெட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மூணாவது லெட்டர் தான் பார்க்கணும். ஆர்என்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது என் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகே, அப்போ இதுதான் வந்து மூணாவதாக வரக்கூடிய வார்த்தை. அடுத்து இங்கே ஆர் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஆர்எஸ்டி, பிக்யூஆர்எஸ்டி. ஆருக்கு அப்புறம் தான் டி வரும். ஓகே, அப்போ ஆர் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் 4வது வார்த்தை. எஸ் டி, டி வந்து லாஸ்ட் வரும். அப்போ இதுதான் 5வது வார்த்தை. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்லாம் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு அதாவது 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு தான் வரும். ரெண்டாவது என்ன வரும்? ரெண்டாவது வார்த்தை தான் வரும். மூணாவது 4வது வார்த்தை வரும். ஓகே, 1 2 4. 4வது 3வது வார்த்தை வரும், 3. 5வது வார்த்தை வரும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். 1 2 4 3 5 அப்படிங்கக்கூடிய ஆர்டரில் இருக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர். 1 2 4 3 5, 1 2 4 3 5 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். நீங்கள் ரொம்ப யோசிக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல.
அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு பேப்பரில் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் கொடுக்குற ஆன்சரும் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸும் வந்துடணும். ஓகே, திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணிடுங்க, ஏன்னா இதில் வேறு மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அதனால் ரீட் பண்ணிடுங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் இன் த கிவன் வேர்ட்ஸ் அஸ் தே வுட் அப்பியர் இன் த இங்கிலீஷ் டிக்ஷனரி. கொடுக்கப்பட்ட சொற்கள் அகராதியில் வரும் சரியான வரிசையை தேர்வு செய்யவும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே டி. ரெண்டாவது லெட்டர் எல்லாமே எஸ், சரி ஐ. ஓகே, மூணாவது லெட்டர் எல்லாமே எஸ். ஸோ அப்போ மொதல் 3 லெட்டரை வச்சு நமக்கு எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா எல்லா வார்த்தையிலையுமே மொதல் 3 லெட்டர் சேமாக இருக்குது. அதை வச்சு நம்ம எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு டிசைட் பண்ண முடியாது. இப்போ மூணாவது லெட்டரை மட்டும், நாலாவது லெட்டரை வந்து பாருங்க, ஹச், இ, சி, ஜே, ஜி. ஸோ இது எல்லாமே வேறு வேறு. ஹச், இ, சி, ஜே, ஜி இது எல்லாமே வேறு வேறு. இந்த நாலாவது லெட்டரை வச்சு நம்ம எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? ஏபிசி, சி தான் ஃபஸ்ட்டு வரும். டிஇ, இ வந்து ரெண்டாவதாக வரும். எஃப்ஜி, ஜி வந்து மூணாவது வரும். ஹச், ஹச் வந்து நாலாவது வரும். ஐஜே, ஜே வந்து அஞ்சாவது வரும். அவ்வளோ. நீங்கள் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னா ஏபிசிடியே சொல்லிடுங்க. ஓகே, ஏபிசி, டிஇ, எஃப்ஜி, ஹச், ஐஜே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ 1 2 3 4 5. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வரும், ரெண்டாவது என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? மூணாவது வார்த்தை வந்திருக்கு. ரெண்டாவது என்ன வந்திருக்கு? ரெண்டாவது வார்த்தையே வந்திருக்கு. மூணாவது என்ன வந்திருக்கு? மூணாவது அஞ்சாவது வார்த்தை வந்திருக்கு. நாலாவது என்ன வந்திருக்கு? நாலாவது ஃபஸ்ட்டு வார்த்தை வந்திருக்கு. அஞ்சாவது வந்து நாலாவது வார்த்தை வந்திருக்கு. ஓகே, இதுதான் நமக்கான ஆர்டர். 3 2 5 1 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டர். ஓகே, 3 2 5 1 4னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர் அண்ட் சூஸ் த ஒன் தட் கம்ஸ் தேர்டு. ஸோ வித்தியாசமாக கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, அதனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணிடணும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை எதிர் அகராதி வரிசையில், எதிர் அகராதி வரிசைனா தலைகீழா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 5ன்னு எழுதியிருப்போம்ல நார்மலாக. ஸோ தலைகீழா அப்படின்னா கடைசி வார்த்தை வந்த மாதிரி, வார்த்தை கடைசி வந்த மாதிரி நம்ம மாட்டிக்கணும். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர் அகராதி வரிசையில் ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? மூன்றாவதாக வரும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். நம்ம இதை வந்து தலைகீழா, அதாவது எதிர் வரிசையில் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் மூணாவதா எந்த வார்த்தை வருமோ அதை தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் ஆர்டர்லேயே, நார்மலாக அது டைரெக்டாக இருக்கக்கூடிய ஆர்டர்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மூணாவது என்ன அப்படிங்கிறத சொன்னால் போதுமானது. ஓகே, இப்போ இந்த 4 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. 4லேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் டி 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 அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு நமக்கு எந்த யூஸுமே இல்லை. ரெண்டாவது லெட்டரை பாருங்கள், இங்கே ஓ, இ இ இ. இப்போ ஓ அப்படிங்கிறது ஈக்கு அப்புறம் வர்றது. 3 ஈ வந்திருக்கு, ஒரே ஒரு ஓ வந்திருக்கு. அப்போ இது 4வதாக வரும். 4 வார்த்தையில் இதுதான் கடைசியாக வரும், ஏன்னா ஓங்கிறது வந்து கடைசியாக வர்றது. ஓகே, இப்போ இந்த 3 வார்த்தையில் எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே எம் எம் சி வந்திருக்கு. ஓகே, எம் எம் சி. ஸோ சிக்கு அப்புறம் தான் எம் வரும். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, சி தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், எம்எம் அடுத்து பிபி எல்லாமே ஒன்று போல் இருக்குது. ஓகே, எங்கே டிஃபர் ஆகுதோ அதை மட்டும் பாருங்கள். எல் இங்கே இ. ஸோ எல் ஃபஸ்ட் வருமா, இ ஃபஸ்ட் வருமா? இக்கு அப்புறம் தான் எல் வரும். அப்போ இது ரெண்டாவதாக வரும், இது மூணாவதாக வந்திருக்கும், இது நாலாவதாக வந்திருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்டர். பட் இந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணணும். அப்படின்னா நாலாவது வேர்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும், மூணாவது வேர்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது வேர்டு தேர்ட் அப்படிங்கிற மாதிரியும், ஃபஸ்ட்டு வேர்டு ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரியும் வந்துடும். இப்போ இவங்க கேட்டிருக்க ரிவர்ஸ் ஆர்டர் இதுதான். மொதல் வார்த்தை ரிவர்ஸ் பண்ணோம்னா மொதல் வார்த்தை டுகெதர், ரெண்டாவது வார்த்தை டெம்பிள், மூணாவது வார்த்தை டெம்பர், நாலாவது வார்த்தை டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் பண்ணால் மூணாவதாக என்ன வரும் தான் கேட்டிருந்தாங்க. மூணாவது என்ன வரும்? டெம்பர் வரும்.
ஸோ டெம்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு டிக்ஷனரி. இது ரிவர்ஸ்லாம் கிடையாது, நார்மலாக டிக்ஷனரி இருக்கிற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஃபைண்ட் த வேர்ட் தட் கம்ஸ் ஆன் ஜஸ்ட் செகண்ட் பிளேஸ் இன் டிக்ஷனரி. ஓகே, இரண்டாவது இடத்தில் வரும் சொல் எது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் செகண்ட் பிளேஸ் இன் டிக்ஷனரி. பின்வரும் சொற்களை அகராதி வரிசையில் அமைத்தால் இரண்டாவது இடத்தில் வரும் சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவதா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, CON 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 COU. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 லெட்டர் CO வந்திருக்கு, அதனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை. மூணாவது லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னா NUன்னு வந்திருக்கு. 3 N வந்திருக்கு, ஒரு U வந்திருக்கு. யூங்கிறது கடைசியாக வரக்கூடிய லெட்டர், என்னுங்கிறது முதலே வந்துடும். ஓகே, அப்போ U தான் லாஸ்ட்டாக வரும், இது 4வதாக வரும். ஓகேவா? அடுத்து இந்த 3 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அடுத்து 4வது லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா CCF ABC, அதுக்கப்புறம் தான் F வரும். ஓகே, அப்போ இந்த 2ல் ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டு வரும், இன்னொன்று ரெண்டாவதாக வரும். ஓகே, அதை எப்படி பார்க்குறது? ரெண்டுலேயுமே வந்து முதல் 4 லெட்டர் சேமாக இருக்குது. 5வது லெட்டரை பாருங்கள், இங்கே LE, ஈக்கு அப்புறம் தான் L வரும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும், இது ரெண்டாவதாக வந்திருக்கும், 4வது நம்ம சொல்லிட்டோம், அப்போ இது 3வதாக வந்திருக்கும். என்ன கேட்டிருந்தாங்க? ரெண்டாவது என்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருந்தாங்க. கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ரெண்டாவதுங்கிறது இது. ஓகே, கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டாவது வந்து என்னது? கன்க்ளூஷன் தான். இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. ஆப்ஷன் பிங்கிறத நான் ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி போட்டேன். உங்களுக்குமே எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வார்த்தை கன்க்ளூஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் செலக்ட் தட் ஒன் கம்ஸ் இன் த மிடில். ஓகே, அகர வரிசைப்படி அமைத்தால் நடுவில் வரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 3ஐயும் நம்ம அந்த 5ஐயும் அரேஞ்ச் பண்ணோம்னா நடுவில் வர்றதுன்னா 3வது. ஓகே, 5ல் நடுவில் இருக்குது 3வது. ஓகே, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, நடுவில் 1. அப்போ 3வது வார்த்தை எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CO மொதல் 2 லெட்டர் வந்து எல்லா வார்த்தைகளிலையுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம 3வது லெட்டரை பார்க்கணும். VDIRU 5மே வந்து வேற வேறையாக இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ VDIRUல எது ஃபஸ்ட்டு வரும்? D தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, D தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து VIRU, I தான் வந்து அடுத்து வந்திருக்கும். ஓகே, இந்த 4 லெட்டரில் நீங்கள் ABCDயை சொல்லி கூட பார்த்துருங்க, எது ஃபஸ்ட்டு வரும்னு எழுதி கூட வச்சுக்கோங்க, எது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ I தான் வந்து அப்போது ரெண்டாவதாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்து VRU, ஆருக்கு அப்புறம் தான் UV அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஓகே, இப்போ ஆறுங்கிறது 3வது, யூங்கிறது 4வது, யூக்கு அப்புறம் தான் V வரும், இது 5வது. ஓகே, இப்போ நம்மளுக்கு 3வது வார்த்தை தான் தெரியணும். நடுவில் அப்படிங்கிறது வந்து 3வது தானே. 1 2 3 4 5. ஓகே, 4 5, இது 2க்கு நடுவில் 3வது தான் வந்திருக்கு. 3வது வார்த்தை கோர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட சொற்களை அகர வரிசைப்படி அமைத்து இறுதியிலிருந்து இரண்டாவது வரும் சொல்லை தேர்வு செய்யவும். ஓகே, ஸோ டிக் த ஒன் தட் கம்ஸ் அஸ் செகண்ட் லாஸ்ட்னா வந்து என்னது? லாஸ்ட்ல இருந்து செகண்ட் வரணும். ஓகே, இறுதியிலிருந்து கடைசியிலேருந்து ரெண்டாவதாக வர்றது. இப்போ CCBCC ஒன்று மட்டும் பின்னு இருக்குது, பிக்கு அப்புறம் தான் சி வரும். ஓகே, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, இப்போ மற்ற 4 வார்த்தையில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, மற்ற 4 வார்த்தையிலையுமே முதல் லெட்டர் சி தான். ரெண்டாவது லெட்டர் வந்து பாருங்கள், ரெண்டாவது லெட்டர் வந்து LOOH. ஓகே, LOOH. ஸோ இதில் HIJKL, ஹச்சுக்கு அப்புறம் தான் எல் வரும். ஓகே, அப்போது ஹச் வரக்கூடிய இதுதான் ரெண்டாவதாக வரும். அடுத்து எல்லுங்கிறது 3வதாக வரும், ஓங்கிறது கடைசியாக வரும். ஓகே, ஓங்கிறது கடைசி தான் வரும். இப்போ ஓல 2 வார்த்தை இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் என்னு தான் இருக்குது. அப்போ அடுத்த லெட்டரை பாருங்கள், TS, PQRST, எஸ்ஸுக்கு அப்புறம் தான் டி வரும். ஸோ அப்போ எஸ் வர்றது தான் 4வதாக வரும், டி வர்றது 5வதாக வரும்.
இப்போ கடைசி வந்து என்னது 5, கடைசிக்கு முந்தினது தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் அதாவது இறுதியிலிருந்து இரண்டாவது அப்படின்னா கடைசிக்கு முந்தினது, கடைசியிலேருந்து ரெண்டாவது, கடைசி வந்து 5, கடைசிக்கு முந்தினது கான்ஸ்டன்ட்லி. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் நீங்கள் நிறையா படிக்கிறதுக்கு நிறையா கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப ட்ரிக்கான கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக இவ்வளோ தான் கேட்பாங்க. பொறுமையாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாலே போதுமானது. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன்.